ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செரடிகாஸ் அதுக்கப்புறம் செரடிகா சைடில் நம்ம முத்து இருக்காரு. ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. யாருக்கு? நம்ம சத்யாவுக்கு. உலகத்திலே பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் அட்வைஸ் தாங்க. யாரும் சொன்ன உடனே கேட்க போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் நேரம் யோசிப்பாங்க ஒரு சில பேர் இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமான்னு நினைப்பாங்க. நல்லதுக்கே காலம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம சத்யா. அதில் முதல் ரகம் போல். அதனால் சொன்ன உடனே ஏற்றுக்கலைனாலும் கொஞ்சம் நேரம் கழித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோசிச்சவர் விறுவிறுன்னு போனவர் எங்கள் மாமா சொன்னது தான் கரெக்டாக, நான் இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 1 மினிட், உங்களை யார் வெளியே அனுப்புறதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோன்னு நியூ கேரக்டர் என்ட்ரிங்க. யாருடாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிந்தாமணியோட பொண்ணாங்க இவங்க. அடேங்கப்பா, எனக்கு தெரிஞ்சு சத்யாவோட பேரன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து நிப்பாட்ட இப்படி ஒரு ஜென்டில்மேன் தான் எங்களோட கம்பெனிக்கு தேவைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கள் பொண்ணுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நம்ம முதலாளி என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? நம்ம சத்யாவோட எண்ணத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சத்யா ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, நம்ம ஏன் வட்டிக்கு அதிக வட்டிக்கு கொடுக்காம கம்மி வட்டிக்கு கொடுத்து நியாயமாக பண்ணக்கூடாது, ஃபைனான்ஸ்னாலே எல்லாம் பயப்படுறாங்க, நம்ம நேர்மையாக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சத்யா ஐடியா கொடுக்க உடனே கேட்டுட்டாங்க. எந்த ஒரு தொழிலாளி சொல்கிறதும் எந்த ஒரு முதலாளியுமே கேட்க மாட்டாங்க. இது நாட்டு நடப்பில் தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் கேட்டது மிகப்பெரிய ஆச்சரியம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பக்கம் மறுபடியும் நீ ஒரு வாரம் என் கூட வந்துக்கிறேம்மான்னு சிந்தாமணி கூப்பிட நான் அப்பாட்ட கேட்டு வரமான்னு சொல்லிட்டாங்க. இங்கே முத்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வர, அதுக்கப்புறம் அண்ணாமலையோட அட்வைஸோட எப்படியாவது அக்காவையும் தங்கச்சி சேர்த்து வைக்கிறதுக்கு யோசிக்கிறாராமா. யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம நேத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்ருதி வேகமாக ஆளை எடுத்துட்டீங்கன்னா என்கிட்ட ஆள் இல்லையான்னு சொல்லிட்டு என்ன நம்பி பல பேர் இருக்காங்கன்ற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டாங்க. இதை கேட்ட நம்ம ரவி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கலன்னு கோவமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.